என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. சீதா, அம்மா வாங்கம்மா. என்னம்மா காலையில கடைக்கு வந்திருக்கீங்க? இது ஒன்றும் இல்லை, என்னவனுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஓ அப்படியாம்மா? ஜீவா என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லைம்மா, எப்போவுமே அவள் இங்கே தானே இருப்பா, அந்த நினப்பில் நான் பேசிட்டேன். ஜீவா உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்ட பேசுறதா இருந்தால் தாராளமாக பேசட்டும். சரிங்கம்மா. சின்ன பையனுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கிறதுனால புடவையெல்லாம் எடுக்கணும், அதனால தான் நான் காலமறையே வந்துட்டேன். ஓ சரிங்கம்மா. பொண்ணு எங்கள் அண்ணன் வீடு தான். என் அண்ணன் பொண்ணை தான் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். சரிங்கம்மா. அதான் புடவை கலெக்ஷன் உன்னை கேட்டால் நல்லா இருக்குமேனு தான் வேகமாக வந்தேன். வாங்கம்மா, நானே காட்டுறேன். ஆமாம், ஐயா எங்கே போனாரு? அவர் காலையிலேயே தென்னூர் பிரான்ச்சுக்கு போயிருப்பாருமா, அப்புறமா தான் இங்கே வருவார். உங்கள் ஐயா கிட்ட அப்போவே சொன்னேன், நீங்கள் தென்னூர் பிரான்ச்சுக்கு போகாதீங்க, கேகே நகர் பிரான்ச்சுக்கு வாங்கன்னு அப்போவே சொன்னேன். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அண்ணே வந்துருவாரு. ஆமாம், ராஜா பையன் வந்தானா? இல்லைம்மா, அவரும் இன்னும் வரலையே. மணி 10 ஆகுது, என்ன ஆளை காணா? பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாரும் வந்துருவாவ. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நான் ஒருத்தி மட்டும்தான் வந்திருக்கேன். கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பாத்தியா? ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், எல்லாரும் வந்துருவாங்க. சரி சீதா, வா போய் பார்த்துட்டு இருப்போம். சரிங்கம்மா. அடே அப்பா, எம்புட்டு பெரிய கடை. ஏங்க என்னடி? உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட இவ்வளோ கடையெல்லாம் இல்லவே இல்லை தானேங்க? ஆமா ஆமா, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து 25-26 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? எல்லாம் நம்ம அத்தான் உழைப்பு தான். இதுக்கு தான் பெரிய பொண்ணை இங்கேயே கொடுக்கலான்னு சொன்னேன். கடையில நம்ம பாட்டுக்கு தாராளமா துணி எடுக்கலாம் பாருங்க. எம்புட்டுக்குள்ள பட்டு புடவை இருக்கு, நிமிஷத்துக்கு ஒரு புடவையை கட்டிட்டு வேற புடவையை மாத்தி வச்சிடலாம். உண்மையாலுமே அந்த ஜீவா பிள்ளை கொடுத்து வச்ச பிள்ளை. பரவாயில்ல, பெரிய பொண்ணுக்கு தான் லக்கு இல்ல. என் 2வது பொண்ணாவது இங்க வந்து வாக்கப்பட போகுதே, அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் என்ன காசுக்காகவா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறேன்? நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க, எனக்கு இம்புட்டு பெரிய ஜவுளி கடையில ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சதுக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான்லாம் எல்லாத்தையும் ஃப்ரீயா எடுத்துக்கலாம். கொடுப்பாவ ஏன்டி, அம்மைக்கு ஒரு புடவைய கூடவா கொடுக்க மாட்டேன்? அதெல்லாம் நான் தரமாட்டேன்ப்பா, இது என் மாமா சொத்து, நான் எடுத்து போட்டுக்குவேன். உனக்கெல்லாம் எதுவும் தரமாட்டேன். பாத்தியலாங்க, இப்பவே எம்புட்டு சப்போட்டு பாருங்க. இவ எடுத்து போட்டுக்கு ஒரு ஆளாமா, ஆனா அம்மாவுக்கு ஒருத்த புடவை தரமாட்டாளாமா. சரி விடு மகேஷ், அதான் நான் கேள, நான் வாங்கி தரேன். வருஷத்துக்கு 3 வாட்டி, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, அப்புறம் பிறந்த நாளைக்கு. இதை தவிர வேற என்னைக்காவது எடுத்து கொடுத்துருக்கீங்களா? அப்பா நம்பாதிய அம்மா, நீங்க கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு ஆடிக்கு அமாவாசைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு தான் கிடக்குது. அடியே, அது குழு காசுல எடுக்கிறதுடி. எப்படியா இருந்தாலும் அந்த குழு காசை அப்பா தானேமா கொடுக்குறாரு. சும்மா அப்பா மேல பழிய போடாத. அப்பா நீ வருஷம் ஃபுல்லா கேட்டாலும் எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டா. பெரிய இடம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப ஆடாதடி. எனக்கு என்ன குறைச்சல், நான் மட்டும் இந்த கடைக்கு வந்துட்டேன், எல்லாம் என் ராஜ்யம் தான். சரி சரிம்மா, முதல்ல லட்சுமி எங்க இருக்கான்னு பாருங்க. இதோ லட்சுமியே வரா பாருங்க. வாங்கனே, நீ பூர்ணி எல்லாரும் வாங்க. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா, உன்னையதாம தேடிட்டு இருந்தோம். ஓ அப்படியானே, உள்ளார நான் புடவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் லட்சுமி, அப்ப இங்க இருக்கிற புடவையெல்லாம் காசு கம்மி. நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு கொஞ்சம் ஹைஃபையா எடுக்க வேண்டாமா? அதான் உள்ளுக்குள்ளார சாமுத்திரிக்கா பட்டு எல்லா பட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாமுத்திரிக்கா பட்டா? வாங்க நீ உள்ளார போய் பாப்போம். ஆமாமா, அக்கா எங்க போயிட்டாரு? அவரு காலையிலேயே தென்னூர் பிரான்ச்சுக்கு போயிருக்காரா. ஏன் லட்சுமி, மொத்தம் 4 கடையில சொன்னாவ? ஆமா நீ, 4 கடையில 2 கடை தென்னூர் சைடு தான் இருக்கு, இன்னொரு கடை நம்ம வீட்டு சைடு இருக்கு, இது 4வது கடை. இந்த கடையை தான் ராஜா பாத்துக்கிறான். ஆமா, அந்த 2 கடையை உன் வீட்டுக்காரு பாத்துக்கிறாரு, இந்த கடையை ராஜா தம்பி பாத்துக்குது. அப்புறம் என் மாப்பிள்ளைக்கு எந்த கடையை கொடுப்ப? ஏய் மகேஷ், நான் ஒன்னும் தப்பா எதுவும் கேட்கலையே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு கடை கொடுத்து தானே ஆகணும், அதுக்காக தான் நான் கேட்டேன். லட்சுமி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாத. இல்ல நீ. ஆமா, இந்த கடை ராஜா தம்பி தானே பாத்துக்குது. ஆமா நீ, மத்த கடையை விட இந்த கடை பெருசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேசாம இந்த கடையை முரளி மாப்பிளைக்கு கொடுத்துரு. ராஜா தம்பி வேணா நம்ம வீட்டு பக்கத்து ஒரு கடை இருக்குல்ல, அங்கதான் வேணா பாத்துக்கிட்டோம். ஏய் மகேஷ், சும்மா இருக்க மாட்டேன். அண்ணி, நாங்க எல்லா கடையும் கொடுக்க தயாரா தான் இருக்கோம். நான் முரளிக்கு தான் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான். என்னது இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேலை பார்ப்பாரா? அவன் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேங்கிறான். இம்புட்டு பெரிய தொழிலை விட்டுவிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனில போய் என்னத்த பண்ண போறாரு?
எனக்கு தெரிஞ்சு இதுலயே நல்ல வருமானம் வரும்னு நினைக்கிறேன். நான் பேசுறேன் மாப்பிள்ளைகிட்ட. இங்க பாரு மகேஷ், நம்ம இப்ப புடவை எடுக்க மட்டும்தான் வந்தோம். வந்த வேலையை பார்க்காம நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏங்க நம்ம பொண்ணு வாழ்க்கைங்க, என்ன ஏதுன்னு பேச வேண்டாமா? சொத்து பத்தி இருந்தா மட்டும் பத்தாது, மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கணும்ல. பெரிய கடையை விட்டுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனில என்னத்த பண்ண போறாரு, அதை தானே நானும் கேக்குறேன். இல்ல நீ நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம், உனக்கு இந்த கடையில உட்கார்றது பிசினஸ் பண்றதெல்லாம் பிடிக்கலையா? என்ன நீனு புள்ள வந்து முதலாளி மாதிரி இருக்கிறதுக்கு விருப்பப்படலன்னு சொன்னா நம்ம தான் எடுத்து சொல்லணும். இவ்வளோ பெரிய கடையில முதலாளியா இருந்துக்கிட்டு நம்ம சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம 4 பேருக்கிட்ட கீழே வேலை பார்த்து கை நீட்டி சம்பளம் வாங்கலாமா? என்ன லட்சுமி நீனு எப்படி ராஜா தம்பி கரெக்டா எடுத்துக்கிச்சு. முரளிக்கும் நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். சரிங்க நீ நான் சொல்றேன். மகேஷ், என்னங்க நம்ம பொண்ணு வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா? இதுக்கு முன்னாடிதான் நம்ம யாரோ மாதிரி இருந்தோம், இப்ப நம்ம பொண்ணு கொடுத்து நம்ம சொந்தமாக போறோம். நாளை பின்ன உங்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கொடுத்துட்டீங்களேன்னு வெளியில யாரும் பேசிடக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, சொன்ன வரைக்கும் போதும். என்ன நீங்க இம்புட்டு கோச்சுக்கிறீங்க? கோச்சுக்க வேண்டியதே லட்சுமி மட்டும்தான். அவளே நம்ம அண்ணி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறா. நீங்க தான் ஓவரா துள்ளி குதிச்சுட்டு வரீங்க. சரி, இந்த பேச்சை இத்தோட விடு. லட்சுமி அண்ணே, சரி வாமா, நம்ம போய் புடவையை பார்க்கலாம். சரிங்கண்ணே. அண்ணி பூர்ணி நீங்களும் வாங்க. இதோ வரோம். ஏய் பூர்ணி. என்னம்மா? இங்க பாருடி, இது பெரிய கடை. ராஜா தம்பி கரெக்டா பார்த்து தான் எடுத்திருக்கு. மற்ற கடையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான் பெருசு. நீ முரளியை எப்படியாவது கைக்குள்ளார போட்டுக்கிட்டு இந்த கடையை உன் பேர்ல எழுதி வாங்குற வழியை பாரு. ஏன் இப்படி சொல்றேன்னா, ராஜாவோட பொண்டாட்டி இருக்கால ஜீவா. ஆமாம்மா. பாக்குறதுக்கு அமுக்குழி மாதிரி தான் இருக்கா. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவர்களை தான் நம்பவே கூடாது. அவ நம்மளுக்கு சொந்தம் இல்லனா இருந்தாலும் மூத்த மருமக. ராஜா தான் இந்த கடையை பாத்துக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையும் அவனுக்கே எழுதி கொடுப்பாவ. நீயும் அப்பாவி போல இருந்துடாத. நான் அப்படிதான் இருந்து காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒன்னும் இல்லாம போண்டியா உட்காந்துருக்கேன். என்ன மாதிரி நீயே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை சுதாரிச்சு விடுறேன்டி. நீ நல்லபடியா இந்த கடையை உன் பேர்ல எழுதி வாங்குற வழிய பாரு. எல்லாமே உங்க அத்தை பேர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தை பேர்லையா? ஆமாண்டி. உன் மாமா இருக்கார்ல, உன் அத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இம்புட்டு பணக்காரனா ஆனாரு. அதுக்காக எல்லாமே உங்க அத்தை பேர்ல தான் வாங்கியிருப்பாரு. நீ எப்படியாவது உங்க அத்தையை தாஜா பண்ணி இந்த கடையை மட்டும் உன் பேர்ல எழுதி வாங்கிரு. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சதுமா. ஒண்ணு அங்க இருக்கிற வீட்டையே பாத்துக்க, ராஜாவையும் ஜீவாவையும் வெளியே தள்ளிடு. அது முடியலையா நீ தனி கொடுத்தனும் வந்துரு. சரிம்மா. ஏண்டி நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு உங்க அப்பன்ட்ட எல்லாம் சொல்லிவிடாதடி. ஏமா அப்பாவுக்கு அவ்வளவு பயமா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இவர் ஏதாவது நல்லது சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி தருவாரு. நீ கன்ஃபியூஸ் ஆயிருவ பாரு. அதுக்காக தான் நான் சொல்றேன். அம்மா சொல்றதை கேட்டீன்னா நீ நல்லபடியா இருக்கலாம். கடை கிட வீடு வாசல்னு நிறைய கிடைக்கும். உங்க அப்பன் அப்பெல்லாம் கிரிமினலா தான் இருந்தாரு. ஆனா இப்ப நல்லதே பண்ணணும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தாட்டி சொல்றேன், உங்க அப்பன் சொல்றதெல்லாம் எதையுமே காதுல வாங்கிக்காத. என்ன புரிஞ்சுதா? சரிம்மா. அண்ணி அந்த வந்துட்டு இருக்கோம் லட்சுமி. இல்ல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் ஆளை காணாமேன்னு நினைச்சேன். பூர்ணி ரெஸ்ட் ரூம் போறேன்னா அதான் எங்கிட்ட இருக்குன்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம். ஓ ரெஸ்ட் ரூமா? ஆமாட்ட. நேரா போய் ரைட்ல திரும்புமா, அங்கிட்ட ஒரு ரூம் வரும், அதுதான் ரெஸ்ட் ரூம். போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்க அத்தை. ஏன் லட்சுமி மாப்பிள்ளை எங்க இன்னும் ஆளை காணா? யாரா நீ? முரளியா? ஆமா எனக்கு மாப்பிள்ளனா இப்ப அவர் தானே. முரளிய இன்னும் ஆளையே காணாமேன்னு கேக்குறேன். அவன் வந்துட்டே இருக்கேன்னு சொன்னான். ஓ அப்படியா? ஆமா. நீ போய் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துரு, நான் போய் புடவையை செலக்ட் பண்றேன். சரிம்மா. வா லட்சுமி போலாம். வாங்க. நீ பெரிய மாப்பிள்ளைய தான் கட்டி உன் சொத்தை ஆள முடியல. இப்ப 2வது பையன், அவனை கட்டிக்கிற முறை வந்திருக்கு. இப்பயும் நான் இதை தவற விட்டேன்னு வையி, அதுக்கப்புறம் உன்னோட சொத்தை நான் ஆளவே முடியாது. யாரு என்ன செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் பொண்ணை உன் வீட்டில் தான் கொடுப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னாச்சு? அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாத்தியா? அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ்னு வருது. ஒருவேளை டவர் இல்லாத இடத்துல இருப்பாங்களோ? அதை தாங்க நானும் யோசிச்சேன். நான் விட்டுறாத, விடாம கால் பண்ணி பாரு. உன்ன அவளுக்கு தெரியும்ல. ஏங்க அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்ததே என் ஃப்ரெண்டு தான். என்ன எப்படி தெரியாம இருக்கும்? இல்ல சும்மா கேட்டேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கேன். கண்டிப்பா இன்னைக்குள்ளார நம்ம பிடிச்சிடலாம். சரி. அம்மா இங்க வந்துட்டாங்களாம். அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை தேடுவாங்க. நீ வேணா அங்கிட்டு ஓரமா நின்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நான் போய் அவங்கள என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரிங்க. சே, இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சோம், ஃபோனை பிக்கப் பண்ண முடியாம போயிடுச்சே. இதுக்கு வேற வழியே இல்லையா? ஜீவா. ஜீவா. அக்கா சொல்லுங்கக்கா. ரொம்ப நல்லாச்சு உங்களை பார்த்து.
நான்லாம் உன்னை தேடி வந்து பார்க்குறேன். நீங்க இப்போ பெரிய ஆள் ஆயிட்டீங்க, என்னையெல்லாம் வந்து பார்க்க வர மாட்டீங்க. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? அதுவா, அது வேற பிரச்சனைக்கா. முன்னாடிலாம் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்லுவேன், இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் என்கிட்ட சொல்றதே இல்லை. அப்ப நான் வேற ஆள் மாதிரி தானே இருக்கேன். அப்படிலாம் நான் நினைக்கலக்கா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆனா ஜீவா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னக்கா? அந்த பொண்ணு உங்க சொந்தக்கார பொண்ணோ? எந்த பொண்ணுக்கா? அதான் பூர்ணி, அந்த பொண்ணா? எங்க மாமியார் இருக்காங்களக்கா, அவங்களோட 2வது அண்ணன் பொண்ணுக்கா. நீயும் தானே அவங்க அண்ணன் பொண்ணு. என்னது? ஜீவா என்னோட அண்ணன் பொண்ணா? ஆனா அது யாருக்கும் தெரியாதுல்ல. அதெல்லாம் சரிதான் ஜீவா, ஆனா இந்த பொண்ணு ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. என்னக்கா சொல்றீங்க? பா, சரியான காசுக்கு அலையிறவரா இருப்பான்னு நினைக்கிறேன். என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப புடவை செலெக்ஷன்ல தான் இருக்காங்க. புடவை செலக்ட் பண்றத பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த கடையிலேயே ரொம்ப காஸ்ட்லியான புடவை எதுவோ அதை தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குங்குது. என்னக்கா சொல்றீங்க? அந்த புடவையோட ரேட்டு 1 கோடி வரும். நிச்சயதார்த்தத்துக்கே இவ்வளோ கோடி கணக்கில் போட்டா என்ன கல்யாணத்துக்குலாம் என்னென்ன செலவு வைப்பா பாரு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ஜீவா, அந்த புடவையோட ரேட்டு 1 கோடி. அந்த புடவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புடவை தான் எடுக்கணுங்கிறா. சே, கொஞ்சமாவது மனசாட்சி வேணா? என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லல. காசு இருக்குன்றதுக்காக இப்படியா பண்றது? ஐயாவும் அம்மாவும் சரி சரி மண்டையை வேற ஆட்டுறாங்க. அவளோட அம்மா இருக்கே, அவ அதுக்கு மேல என்ன, என் மகளுக்கு 1 கோடிக்கு தான் புடவை கொடுப்பீங்களா, 2 கோடி 10 கோடிலாம் கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குது. ஏன் ஜீவா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி அலையுதுங்களே, இந்த பிள்ளையா போய் உன் கொழுந்தனாருக்கு முடிச்சிருக்காங்க? அக்கா, இதுல என்னோட இது எதுவுமே இல்லக்கா. நான் என்ன சொன்னாலும் எங்க அத்தை நம்ப போறதில்ல. எனக்கும் பூர்ணியை பத்தி கொஞ்சம் தெரியும். வீட்டுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் நானும் பாத்திருக்கேன். நான் ஏதாவது சொல்ல போனேன்னு வைங்க, என் அண்ணன் பொண்ணு நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் சண்டைக்கு வருவாவ. அதனாலதான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். அதுக்குன்னு இந்த பிள்ளை பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரு. விடுங்கக்கா, பாத்துக்கலாம். அடியே, இவ கடையே எழுதி வாங்கிடுவா போல. நீ என்னன்னா இவ்வளவு அப்பாவியே விடுங்கிற? இங்க பாரு, இவ போற போக்க பார்த்தா உனக்கு 1 பைசா கூட வைக்க மாட்டா போல. எல்லாத்தையும் இவ பேர்ல எழுதி வாங்குறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. ஏன் ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா என் குழந்தனாருக்கு இந்த பிள்ளை சுத்தமா பிடிக்காது. அப்பாடா, உன் குழந்தனார் பண்றதுல நல்ல வேலை இது ஒண்ணுதான். அவரு கீதான்ற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. இது தெரியாம அத்தையும் மாமாவும் முடிவு எடுத்துட்டாங்க. அவர் என்னடானா, இன்னும் 1 வாரம் இருக்க நீ, அதுக்குள்ளார நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படி இப்படிங்கிறாரு. எனக்கும் என் புருஷனுக்கு தான் பக்குன்னு இருக்கு. அதான் அந்த தம்பியே சொல்லிடுச்சுல, அப்புறமே ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்லக்கா, கடைசி நேரத்துல ஒன்னும் பண்ண முடியலனா? உங்களுக்கு பூர்ணியோட அப்பாவை பத்தி தெரியாது. அவரு பயங்கர மோசமான கேரக்டர். தான் பொண்ணுக்கு ஒண்ணுனா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது மேடை வரைக்கும் வந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டா, அப்புறம் அவரு வேற மாதிரி பேசினார்னா அதுக்கு நாங்க காரணம்னு தெரிஞ்சா அத்தை எங்களை சும்மாவே விட மாட்டாங்க. அதெல்லாம் ராஜா பாத்துக்குவா, நீ எதுவும் கவலைப்படாத. இருந்தாலும் பாவம் காத்த, இவரை போய் எங்க அத்தை அவ்வளோ நம்புறாங்க. அவரும் இதான் சாக்குன்னு அவ்வளோ ஏமாத்துறாரு. பத்தாததுக்கு இந்த பூர்ணி வேற. என்னால எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே பண்ண முடியாம இருக்குக்கா. எல்லாம் நல்லதுக்கு தான், நீ பொறுமையாவே இரு. ஆமா, நீ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, அது என்னது? அக்கா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சுமதி டிஜிட்டல் போட்டோஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன்டி. என்ன, நிஜமாவா? ஆமா ஜீவா, அந்த பொண்ணு கூட எங்க வீட்டு சைடு தான் இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? பவித்ரா உங்க வீட்டு சைடு தான் இருக்காளா? அந்த பொண்ணு பேர் பவித்ராவா? ஆமாக்கா, என் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா தான் டிஜிட்டல் போட்டோஸ் வச்சிருந்தாரு. அவரை தான்க்கா பார்க்கணும். அவர் கொஞ்சம் பைத்திய மாதிரிலாம் இருப்பாரு. அவரை பார்த்து நீ என்ன பண்ண போற? அக்கா, அந்த காலத்துல இந்த மாதிரி போட்டோஸ் எதுவும் எடுத்தாங்களான்னு சொல்லி கேட்கணும். என்ன போட்டோஸ்? ஐயோ அக்கா, அதெல்லாம் விலாவரியா அப்புறமா சொல்றேன். நீ பவித்ராவோட வீட்டை மட்டும் எனக்கு காமிக்கிறீங்களா? சரி சரி காமிக்கிறேன். இப்பவே போலாமாக்கா? அடியே, இப்பவே போனா உன் மாமனார் மாமியார் எல்லாரும் இங்கதான் இருக்காவ. அப்புறம் என்னையே தான் திட்டுவாவ. பரவாயில்லக்கா, நான் அவட்ட சொல்றேன். உன் அவசரத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? பேஸ்கா, எனக்காகக்கா. சரி சரி இரு, ராஜா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வரேன். சரிங்கக்கா, சீக்கிரம் போய் சொல்லிட்டு வாங்க. சரிடி அம்மா. எப்படியாவது பவித்ரா கிட்ட பேசி போட்டோஸ்லாம் இருக்கான்னு சொல்லி கலெக்ட் பண்ணி பார்க்கணும். போட்டோஸ் மட்டும் சிக்குனா போதும், இந்த நிச்சயதார்த்தத்தை உடனே நிறுத்திடலாம். நல்ல வேலை, காட்ஸ் கிரேஸ். சீதாக்கா மூலமா இது நடக்குது, அதுவும் நல்ல விதமா நடக்கணும்பா. நீயும் தானே அவங்க அண்ணன் பொண்ணு? அப்பனா ஜீவா என்னோட அண்ணன் பொண்ணா?
என்னால நம்பவே முடியல. அவளை நான் தானே. அப்புறம் எப்படி இவ உயிரோட வந்திருக்கா? இல்லையே, 3 பேரும் கார்ல போறத நான் பார்த்தேனே. ஒருவேளை வேற எதுவும் தப்பு நடந்திருக்குமோ? இவ உயிரோட இருக்கானா? அப்போ இறந்தது என் அண்ணனும் அண்ணியும் மட்டும்தானா? அது எப்படி? ஆமா, இறந்த 2 உடலை மட்டும்தான் என்னால பார்க்க முடிஞ்சது. இஞ்சி குழந்தையோட சாம்பல்லாம் ரொம்ப இருக்காது அப்படின்னு சொன்னாவ. அதனால என்னமோ நான் அதை கவனிக்காமே விட்டுட்டேனே. அப்போ எங்க அண்ணன் பொண்ணு பேரு வைஷ்ணவி, அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா? இவளோட பேரு ஜீவா. அப்புறம் இவ எப்படி என்னோட அண்ணன் பொண்ணு ஆக முடியும்? சத்தியமா ஒன்னும் புரியல. கண்டுபிடிக்கிறேன். என் அண்ணன் பொண்ணு உயிரோட இருக்கானா? அவ யாருங்கிறத நான் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு வேலை ஜீவா தான் என் அண்ணன் பொண்ணு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த சுந்தர் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். ஏய், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? ஓ சந்தோஷத்துக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட உயிர் தோழி நீ தெரிஞ்சுக்கலனா எப்படி? கண்டிப்பா சொல்றேன் உன்கிட்ட. அதாவது என்னன்னா, வெயிட் பண்ணு, நானே கண்டுபிடிச்சிட்டேன். எங்க என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன, நீங்க காலையில ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னியே, ரிசல்ட் வந்துருச்சா? ஏய் சூப்பர் டி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஏண்டி உன் கூடவே சுத்துறேன், நீ எதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு இது கூடவா தெரியாது? ஆமா ஆமா, டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன வந்துச்சு? எல்லாம் பாசிட்டிவா தான் வந்துச்சு. அப்படியா? ஆமா, எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை தானடி நான் அப்பையிலேருந்து சொன்னேன். நீ தான் ரொம்ப பயந்த. என் மாமியார் 28 நாள்லயே ஆகிறதுனால உனக்கு தான் குறை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா? அடி லூசு, அதுதான் படிக்காத முட்டாள் லூசுனா நீயும் இருக்கா? MCA வரைக்கும் படிச்சு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணியிருக்க. இது கூட உனக்கு தெரியாது? இதுல 11th 12th வேற பியூர் சயின்ஸ் வேற எடுத்திருக்க. என்னடி பண்றது? ஒரு சில விஷயம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்புற மாதிரி தான் எனக்கும் தோணுது. நானும் என்ன பண்றது? இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ப்ராப்ளம் இல்லை, அண்ணனுக்கு தான் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நானும் நினைக்கிறேன். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ரிப்போர்ட்டே என் கையில தான் இருக்கு. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அந்த கிழவி என்னெல்லாம் திரும்ப பண்ணுச்சு? என் ரிப்போர்ட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் சொன்னுச்சு. எப்ப என் ரிப்போர்ட்டையும் பார்த்தாச்சு. இன்னமே மகனுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. டெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அந்த கிழவிக்கு. என்னமேட்டு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க? யாருக்கிட்டே என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா? அப்படி என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்போம்.